முருங்கைக்கீரையை தினமும் சாப்பிடணுமா? ஆமாங்க. முருங்கைக்கீரையை தினமும் சாப்பிடணும். இது ஒரு சாதாரண கீரை இல்ல. உண்மையிலே இது ஒரு இயற்கை மருந்துங்க. ஏன்னா முருங்கைக்கீரையில அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்குது. பலவிதமான நோய்கள விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை முருங்கைக்கீரையில இருக்குது. அதாவது இரத்த சோகைன்னு சொல்றக்கூடிய அனீமியாவை சரி செய்யும் தன்மை கொண்டது. ஏன்னா இதில அதிக அளவுல இரும்புச்சத்து இருக்குது. அதாவது அயர்ன் கன்டென்ட் அதிக அளவுல இருக்குது. நரம்புகள வலுவாக்கும் தன்மை கொண்டது. ஏன்னா அதில விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவுல முருங்கைக்கீரையில இருக்கு. அதே மாதிரி இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பவரும் முருங்கைக்கீரைக்கு இருக்கு. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் தன்மை முருங்கைக்கீரைக்கு இருக்கு. அதாவது விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ முருங்கைக்கீரையில அதிக அளவுல நிறைந்து கிடக்குது. எலும்புகளை வலிமை பெறுறதுக்கான தேவையான கால்சியம் சத்து அதிக அளவுல இதுல இருக்குது. சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தன்மையை இதுல கொண்டிருக்கு. இரத்த சர்க்கரையை சமநிலையில வச்சிருக்கிறதுக்கு இந்த கீரை உதவியா இருக்கு. மூட்டு வலியை குறைக்கும் தன்மை கொண்டிருக்குது. அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை முருங்கைக்கீரையில அதிக அளவுல இருக்குது. முருங்கைக்கீரை தோல் பிரச்சனையும் சரி செய்யும். அதாவது இந்த முருங்கைக்கீரையை எப்படி நம்ம பயன்படுத்தணுமா, குழம்புல போடலாம், சாம்பார், அடை, சட்னி ஏதாவது ஒரு வகையில் வாரத்துக்கு 3லிருந்து 4 முறை நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடல் முழுக்க நன்மை மட்டுமே தரக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. ஸோ நீங்கள் முருங்கைக்கீரையை எடுத்துக்கோங்க. இல்லை முருங்கைக்கீரை எனக்கு சமைக்க டைம் இல்லாதவங்க நாட்டு மருந்து கடையில் முருங்கை பவுட்ரு விற்கிது. அதை நீங்கள் வாங்கி சாதத்தில் நெய் ஊற்றி அதை பிசைஞ்சு அப்படியே அந்த சாதத்தை சாப்பிடுங்க. அவ்வளவு நன்மைகளை கொண்டது இந்த முருங்கைக்கீரை. அடடா, இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனே முருங்கைக்கீரையை வாங்கி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.